Hi, hello to everyone. Tamil Software Technologies. Revitல நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சேம் Revitல ஒரு பிளான் எப்படி போகிறது, இன்டீரியர் டிசைன்ஸ், எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் Revit ஆர்கிடெக்சர் ஃபோல்டரில் இருக்குது. ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள். சேம் டுடே வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Revitலேருந்து நான் CADக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் டுடே வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சேம் எப்பயும் போல ஒரு பிளான் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் Revitல. ஓகேங்களா? சேம் ஏதோ ஒரு பிளான். ஓகேங்களா? சேம் அந்த பிளானை பிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேம் அந்த பிளான் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் ஆச்சுங்களா? சேம் ஏதோ டிசைன்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். சேம் இதில் நீங்கள் எந்த வியூவில் வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? சேம் இப்போ என்ன பண்ணலாம், சேம் இப்போ 3D வியூவில் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 3D வியூவில் வச்சுட்டு இதை வந்து நான் 2Dக்கு AutoCADல இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பிளான் வந்து எனக்கு AutoCADல வேணும் அப்படின்னா சேம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் 3Dல வச்சாலும் சரி 2Dல வச்சாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி வைக்கிறீங்களோ அப்படி தான் AutoCADல விசிபிள் ஆகும். இப்போ நான் 3Dல வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 3Dல உங்களுக்கு அப்படியே பிளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ரிவீட் ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? சேம் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபோர் பிளான்ஸ் வேணும். ஓகே, இப்போ ரிவீட்டில் மேலே வந்துட்டு சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா. சேம் அந்த எக்ஸ்போர்ட்டை பிக் பண்ணோம் அப்படின்னா CAD Formats அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சேம் எக்ஸ்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா CAD Formats அப்படின்னு இருக்கும். அதில் DWG, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ட்ராயிங் ஃபார்மேட். ஓகேங்களா? DWG தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணோன்னே என்ன கேட்குது, 3D வியூன்னு சொல்லிட்டு கேட்குது. எஸ். ஓகேங்களா? நீங்கள் ஃப்ளோர் பிளான் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளோர் பிளான் வரும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த வாட்டி என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேங்களா? சேம் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டெஸ்க்டாப்பில் ஒரு நேம் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேம் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ரிவீட் டு CAD அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஃபைல் ஆஃப் டைப் 2013 DWGல கொடுத்துட்டு ஓகேங்களா, எது லேட்டஸ்ட் அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், அது வந்து CADக்கு உண்டான ஃபைலாக உங்களுக்கு DWG ஃபைலாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? சேம் இப்போ என்ன பண்ணுறேன், ரிவீட்டை வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ சேம் AutoCADல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேம் நம்ம சேவ் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குல்ல, அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு AutoCADல ஓப்பன் ஆகும். ஓகேவா? சேம் AutoCADல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வியூவில் அங்கே 3Dல ரிவீட்டில் வச்சோமோ அதே வியூ தான் இங்கே விசிபிள் ஆகும். நீங்கள் 2Dல ஃப்ளோர் பிளானில் வச்சிருந்தீங்கன்னா ஃப்ளோர் பிளானில் விசிபிள் ஆகும். 3Dல வச்சிங்கன்னா 3Dல விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ விசிபிள் ஆயிருக்கா, 3Dல நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அது வந்து இங்கே விசிபிள் ஆயிருக்கு. ஓகேவா? சேம் இதே நீங்கள் 3D வியூவில் நான் AutoCADலேயே மாற்றணும், இல்லை ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவீட்டில் ட்ராப் பண்ணிக்கலாம், இதை AutoCADல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ரிவீட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு இதுமாரி வரும். ஓகேங்களா? சேம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிவீட்டில் என்ன டிசைன்ஸ் பண்ணும்போது எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன எடிட்டும் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அந்த தேவை இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். இதேமாரி நம்ம எல்லாமே AutoCADல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் நம்ம அங்கே என்ன வியூ செலக்ட் பண்ணுறோமோ அந்த வியூ தான் இங்கே விசிபிள் ஆகும். ஓகேவா? சேம் இப்போ 2Dல வச்சு பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அதோட பிளானும் விசிபிள் ஆயிரும். ஓகேங்களா? சேம் அங்கே 3Dல வச்சு பண்ணதுனால என்னாச்சு, இங்கே வந்து எனக்கு 2Dல அதோட ஃப்ளோர் பிளானும் விசிபிள் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் ஒரு பிளான் புதுசாக போகணும்னு அவசியம் இல்லை. ரிவீட் பிளானையே 3D கொண்டு வந்து இங்கே வந்து வயர் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2Dல டாப் வியூவில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகே, ஐசோமெட்ரிக்கில் வச்சிங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பிளானும் போட்ட மாதிரி ஆச்சு, 3Dல நம்ம காமிச்ச மாதிரி ஆச்சு. ஓகேங்களா? சேம் இதுமாரி என்ன பண்ணால் நீங்கள் ரிவீட் ஃபைலை CADக்கு இப்படி கொண்டு வந்துடலாம். ஓகேவா? நம்ம CADலேருந்து எப்படி ரிவீட் ஃபைல் கொண்டு வந்தால் அந்த வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஓகேங்களா? சேம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அங்கே எப்படி நீங்கள் கொண்டு வரீங்களோ அதுதான் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஓகே, எங்கள் சேவ் பண்ணணும் கேட்க நோட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ ரிவீட்லேயும் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ பண்ணதே இப்போ நான் ஃப்ளோர் பிளான்ஸ் வச்சு டிசைன் பண்ணுறேன். இப்போ நான் 3D வச்சேன், அதனால உங்கள் ஃப்ளோர் பிளான்ஸ் அங்கே விசிபிள் ஆச்சு AutoCADல. இப்போ இங்கே ஃப்ளோர் பிளான் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் CAD Formatsல. ஓகேங்களா? இதில் DWG நான் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. தெரியுதுங்களா? ஃப்ளோர் பிளான் லெவல் 2ன்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகுது. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கொடுத்தோம் அப்படின்னா எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். சேம் இங்கே நம்ம AutoCAD அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இதில் சேவ் ஆயிரும். எகைன் நான் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா R2Cன்னு இருக்குங்களா. ஓகேங்களா? அதுதான் DWG ஃபைல். அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எப்படி ஓப்பன் ஆகும்னா ஃப்ளோர் பிளான்ஸ், அதாவது நம்ம டாப் வியூலேருந்து பார்த்தா எப்படி விசிபிள் பிளான் போடுவோம்ல அதுமாரி தான் விசிபிள் ஆகும். 3Dல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம வச்ச வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் பிளான். தெரியுதுங்களா? சரி, அங்கே முன்ன நீங்கள் பார்த்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா திக் லைன்ஸோட இருக்கும், இங்கே வந்து திக் லைன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ளோர் பிளான் மட்டும் விசிபிள் ஆகுது. 3Dல பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எதுவுமே விசிபிள் ஆகாது, அதாவது ஹைட்டு அதெல்லாம் எதுவுமே விசிபிள் ஆகாது. ஏன்னா நம்ம ஃப்ளோர் பிளான் வச்சு தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 3D வியூவில் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். ஓகேவா? சேம் இதுமாரி நீங்கள் என்ன பண்ணலாம்,
இப்போ இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். ஓகேங்களா. சேம் ஃப்ளோர் பிளான் வச்சிங்க அப்படின்னா ஃப்ளோர் பிளான் தான் வரும். 3DV வச்சிங்க அப்படின்னா 3DVவும் வரும், ஃப்ளோர் பிளானும் வரும் AutoCADல. ஓகேவா. ரிவிட்டில் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா. இதுமாரி நீங்கள் என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேர்கேஸ் கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் என்டர் கொடுத்துட்டு சேம் அதை செலக்ட் பண்ணி நான் மூவ் பண்ணிக்கிறேன். எல்லா எடிட்டிங்கும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா. இல்லை தேவையில்லை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் செக் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை டைமென்ஷனை செக் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், டைமென்ஷன் எடுத்துகிட்டு செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அது அந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபீட்டில் இன்ச்சஸில் விசிபிள் ஆகுதுங்களா. 45 feet 4.5 inchesன்னு இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக விசிபிள் ஆகும். AutoCADல ரிவிட்லேயும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. சேம் இதோட சைஸ் நான் சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சேம் என்டர் கொடுத்து மாடிஃபைல போயிட்டு என்ன பண்ணலாம், நம்ம பிரைமரி யூனிட்ஸ் அதில் டெஸ்ட்டு அது எல்லாமே கொடுத்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. எனக்கு சம் வேல்யூஸ் கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுக்காக ஒரு 1 feet கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா சேம் செட் கரண்ட் டபுள் டைம் பிக் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவா ஓரளவு பெருசாகும். பட் பெருசாக வச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ஓகே தெரியுதுங்களா. ஓகே. இதுமாரி நம்ம என்ன பண்ணலாம், இல்லையா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எடிட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலே கொடுத்து சேம் இங்கே வந்து ஒரு 9 inches or 1 feet நான் கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சேம் இப்போ 9 inches கொடுத்துட்டேன். செட் ஆகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும், கண்ட்ரோலே கொடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வேல்யூஸை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிப்பாங்க. இப்போ 1 feet நான் 9 inches கொடுத்துட்டேன் அப்படின்னா கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தெரியுதுங்களா. சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது. இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம், சைஸ் பெருசு பண்ணியும் பார்த்துக்கலாம். ஏதாவது எடிட்டிங் வேணுனாலும் இதில் பண்ணிக்கலாம் AutoCADல. ஓகேங்களா. இதுமாரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிசைன்ஸ் நான் பண்ணுறேன் இதில் பண்ணுறேன் அப்படின்னாலும் லைன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை 3Dல வேணும் அப்படின்னாலும் புஷ்புல் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிட் ஃபைலை CAD ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுற மெத்தடு. ஓகேங்களா. சேம் நம்ம ரிவிட் ஆர்கிடெக்சர் பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து உங்களுக்கு எண்டிங் வரலுமே ரெண்டரிங் வரலுமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.